ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சூப்பரான ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் மிக்சர் வீட்லேயே சூப்பராக எப்படி ஹைஜீனிக்காக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சு சூப்பராக ஃப்ரூட் மிக்சர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வெயில் அடிக்கிற சமயத்தில் மத்தியான நேரத்தில் இது மாதிரி நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக ஃப்ரூட் மிக்சர் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி சூப்பரான ஒரு ஃப்ரூட் மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா பழுத்த மாம்பழம், ஒரு மாம்பழம் தோலை சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பப்பாளி பழம், இது நல்லா பழுத்த பழம், ஒரு 1/4 பாகம் கட் பண்ணி அதையும் பொடி பண்ணியிருக்கேன். நான் அது குடிக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது பேரிச்சம்பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சீடை எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கிரேப்ஸ் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பலாப்பழம், இதுவும் நல்லா கழுவிட்டு கத்தியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கிரேப் ஜூஸ் சிரப், இதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ரூட் மிக்சர் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸ்டு ஃப்ரூட் எல்லாமே நல்லா பழுத்த ரைப்டு ஃப்ரூட்ஸ், நல்லா டேஸ்டியாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். சர்க்கரை போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். கிரேப் ஜூஸ் சிரப் ஊற்றுறோம். இதில் நிறையா ஸ்வீட் நமக்கு தேவைப்பட்டால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க சூப்பரான இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பவுலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பப்பாளி பழம் போட்டுடலாம். எல்லார் வீட்டிலும் இது வச்சுருப்போம். அது இல்லைன்னா பருப்பு மத்து அதை கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த பப்பாளி பழத்தை நல்லா மசிச்சிடலாம். பப்பாளி பழம் மசிச்சாச்சு. அதுக்கப்புறமா மாம்பழம் போட்டுடலாம். அதுக்கப்புறமா பலாப்பழம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பழுத்த பழங்கள் தான், அதனால் சீக்கிரமாக இது மசிஞ்சிடும். ரொம்ப மசிய வேண்டாம், கொஞ்சம் 1-2 மசிச்சிடலாம். மசிச்சாச்சு. அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கையிலேயே நல்லா மசிச்சிடலாம். அது மாதிரி போட்டுடலாம். நான் கட் பண்ணலை, ஏன்னா கட் பண்ண முடியல, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் அப்படியே நான் போட்டுறேன். அதுக்கப்புறமா கிரேப்ஸ் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கிரேப் ஜூஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம், இதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் கூட விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி வீட்டிலே ஹைஜீனிக்காக செஞ்சு ஒரு கிளாஸ் டம்ளரில் இல்லை ஒரு கிளாஸ் பவுலில் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சில்லுன்னு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடாமல் நீங்கள் குடிக்கலாம். ஹைஜீனிக்காக சூப்பராக ஃப்ரூட் மிக்சர் ரெடி. இது மாதிரி ஒரு ஃப்ரூட் மிக்சர், மிக்ஸ்டு ஃப்ரூட் மிக்சர் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? வீட்டில் இது மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.